இன்றைக்கி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அதை ஷேர் பண்ணணும் தான். தயவு செஞ்சு எதாவது செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா இமீடியட்டாக செஞ்சுருங்க. ஒரு பெட் ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷமாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் முடியல, வைக்கிறதுக்கு சான்சஸும் இல்லை. என்ன நினைப்பாங்க, எது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஹோல்சேலுக்காக ஃபிஷ் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறேன் நான். எனக்கு வயசு 33 ஆகுது. திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 6வது படிக்கிறான் பையன். 6 + ஒரு 5னாக்கா அவனுக்கு 11 to 12 இயர்ஸ் தான் இருக்கும். ஆர்டர் போடுறான் அவன் பாட்டிக்கும் பெட் ஷாக்கு ஸ்டாக்குக்கு. என்னடான்னு கேட்குறேன். நான் 3 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னா. சரி ரைட்டு, ஓகே நடத்துங்கடான்றது. திங்க் பண்ணாதீங்க, இது யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா போயிடுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இருந்தாலும் ஒரு பயம் உள்ளே இருந்தது இத்தனை நாளாக. அது இப்போ தான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன் நான். யார் என்ன நினைப்பாங்க, எவன் என்ன சொல்லுவான், கையில் ஃபினான்ஸு எல்லாமே பல தாட்ஸ் யோசனையில் இருக்குது. அது அப்படி இருந்து தான் ஒரு அத்தோபேஜோ கடை போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஒரு 5 கிலோமீட்டர்லேயே பக்கத்தில் ஒருத்தவங்க போட்டுட்டாங்க. பெட் ஷாப்பை பிளான் பண்ணேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஏற்கனவே போட்டு வச்சுருக்காங்க, நமக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நிறையா 1-2 திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளாரே அவங்க எல்லாம் முடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காங்க. யோசிக்காதீங்க, யோசிக்கிட்டே இருந்தேன்னா யோசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இருக்குது. பார்ப்போம், நடப்போம். மீண்டும் சந்திப்போம்.